ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். சரியா, லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தோம். லாங் டியூப் பீடும் அண்டு டேப்லெட் பீடும் வச்சு எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் புக்கே மாதிரி டிசைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் ஆல்ரெடி இது மாதிரி வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. சரியா, அதாவது ஃபஸ்ட்டு 1 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு 3 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு டிசைன் வந்து ஒரு பொக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும், இப்போ இந்த டிசைனில் இருக்கும் இல்லையா, இப்போ இது மாதிரி ஃப்ளவர் வந்து இப்படி நிறையா இருக்கும். சரியா, இது போல் நம்ம பொக்கே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து டாட்டாக வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சரியா, இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஃப்ளவர் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. சரியா, நம்ம இந்த மாதிரி ஃப்ளவரில் வந்து பண்ண போகிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து டியூப் பீட் எடுத்துக்க போகிறோம். இதிலையே பாதி இருந்தது அப்படின்னா அது கட் பீடு. சரியா, கட் பீட்டில் இன்னும் கொஞ்சம் டபுளாக இருந்தது அப்படின்னா அது டியூப் பீடு. ஓகேவா, இதை விட இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பெரிய சைஸாக இருக்கும். சரிங்களா, இதை விட பெரிய சைஸ் இது லாங் டியூப் பீடு. ஓகேங்களா, டியூப்லைட் பீடுன்னு சொல்லுவோம், இல்லை லாங் டியூப் பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி நான் பீட்ஸ் வந்து நிறைய நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு குட்டி பாக்ஸ் கீழே வந்து போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸு ஜர்தோசி இது மாதிரி எல்லாமே சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சுகர் பீடு வந்து தேவைப்படும். சரிங்களா, இங்கே குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, இந்த சுகர் பீடு வந்து தேவைப்படும். நீங்கள் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சுகர் பீட் தனியாக வந்து இருக்கும். ஓகேங்களா, சுகர் பீடும் போடலாம், இல்லை இந்த பெரிய சைஸ் பீடும் போடலாம். சரியா, இந்த 2 சைஸ் பீடுமே இப்போ இதில் வேணும். நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் த்ரெட்டை கோத்தி எடுத்துக்க போகிறோம். த்ரெட்டு மட்டும் எப்பொழுதுமே கிளாத்தோட கலர் இல்லை மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து எந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒர்க் பண்ணுற மெட்டீரியல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனாக இருக்குது இல்லையா, இந்த லைனாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம டியூப் பீட் போட போகிறோம். சரியா, இந்த லைனாக இருக்குது இல்லையா, இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம டியூப் பீட் வந்து போட்டுக்க போகிறோம். இது மாதிரி த்ரெட்டை நான் மேல் பக்கமாக எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு டியூப் பீடை வந்து இந்த நார்மல் நீடலில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வருது. நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துக்கிட்ட அது வரையும் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, எப்பொழுதுமே த்ரெட்டோட கலர் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி நான் கலர் வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்மளுக்கு வந்து இந்த சைடில் வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்று மெட்டீரியல் கலரில் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கிளாத்தோட கலரில் எடுத்துக்கோங்க. சரியா, தெரியாது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த லைனாக போட்டிருக்க இடங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து டியூப் பீடு வந்து போட்டுக்க போகிறோம். சரியா, இதை வந்து ஆரி நீடிலில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒர்க் முடிஞ்சு போயிடும். சரிங்களா, ஹேண்ட் நீடிலில் போடும்போது கொஞ்சம் வந்து டைம் வந்து டிலே ஆகும். ஆனால் வந்து எல்லாராலையும் ஆரி நீடிலில் போட முடியாது இல்லையா, ஆரி எல்லாராலையும் கற்றுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்போலேருந்து உள்ளது நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் தான். சரியா, ஹேண்ட் நீடில்லையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்க மட்டும் நீங்கள் ஆரியில் கற்றுக்கோங்க. இது ஆரி நீடிலில் நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். சரியா, இது மாதிரி இப்படி நம்ம இந்த இடங்கள்லாம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேயும் நம்ம வந்து போடணும். சரியா, இது மேலே நம்ம வந்து இங்கே பாருங்கள் இப்படி நெருக்கி ஒரு 4 or 5 வந்து டியூப் பீட் வந்து வச்சுக்கிற மாதிரி நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். சரியா, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டியூப் பீடு வந்து செட் பண்ண போகிறோம். சரியா, லைனாக போட்டிருக்க இடங்கள்லாம் நான் டியூப் பீடு செட் பண்ண போகிறேன்.
நான் போடுற இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். சரியா? உங்களுக்கு டவுட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, உங்களோட டவுட்ஸை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டியூப் பீட் இருக்கு இல்லையா, இந்த இடத்து வந்து நம்ம சுகர் பீடை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? இந்த இடத்துல வந்து நம்ம சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து இங்கே நெருக்க ரொம்ப கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரியா? கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ்லாம் விடாதீங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சுகர் பீடு வந்து கொடுத்துக்க போகிறேன். சரிங்களா? சுகர் பீடு வந்து லோட் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நீடலில் இந்த மாதிரி இப்படி வச்சு ஃபிங்கர்ஸால் இப்படி உள்பக்கமாக இப்படி தள்ளிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த ஃபிங்கர் வந்து செட் ஆகுதோ நீங்கள் அந்த ஃபிங்கர்ஸால் வந்து இப்படி வச்சு நீடிலில் வந்து உள்பக்கமாக தள்ளிக்கோங்க. ஓகேவா? நீடிலோட சைஸ் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருந்தால் தான் இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இங்கேயும் இப்படி உள்ளே தள்ள முடியும். சரியா? பெருசாக இருந்தது அப்படின்னா நம்மளால் இந்த பீடை வந்து உள்பக்கமாக கொண்டு போக முடியாது. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடம் வந்து நீடிலோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ என்னால் இந்த பீடை வந்து உள்ளே கொண்டு போக முடியலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் பீடை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் சுகர் பீடை எடுத்துக்கோங்க, ஆனால் நீடிலோட சைஸை கொஞ்சம் பண்ணி சின்ன நீடில் சைஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது நான் இந்த பெரிய சைஸ் பீடை வச்சு நான் பண்ணுறேன். கொஞ்சம் சின்ன பீடாக அந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எத்தனை பீடு வேணுமோ கொஞ்சம் கவுண்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தேவை. இந்த இடம் வரையும் நம்ம இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நீடில் வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். சரியா? ஸோ வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இங்கே இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் இன்னொரு லைன் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். முன்னாடி எத்தனை பீடு வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. சுகர் பீடில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சுகர் பீடில் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூவாக அதே நீடலில் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான நீடெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. வந்து எனக்கு 6லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், 5 வச்சா கூட போதும் போல் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம 2 பீடை வந்து இப்போ எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 பீடை வந்து எடுத்துருவோமா? இந்த இதுக்குமே நம்மளுக்கு 5 போட்டிருந்தா கூட போதும் போல். லைட்டாக எம்போஸ்டாக தான் தெரியுது. சரியா? இந்த இடம் லைட்டாக தூக்கிட்டு தெரியுது. இந்த பக்கம் எடுத்துகிட்ருக்கு. சரியா? நம்ம முன்னாடி போட்ட இந்த 6 இருக்கு இல்லையா, இதுவே நம்மளுக்கு லைட்டாக எடுத்துகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பீடு மேலே இது நல்லா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது மாதிரி நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக போட்டுக்கோங்க. சரியா? லூஸாக போட்டுக்காதீங்க. நம்ம சின்ன பீடு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் இருக்கிற வரையும் ஓகே. ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து லூஸ் ஆகுமா, அப்போ இந்த பீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ கொஞ்சம் நீங்கள் டைட்டாக போட்டுக்கணும். அதே மாதிரி சின்ன பீடாகவே கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி இப்படி 3 லைன் கொடுத்தா கூட போதும். ஓகேவா? ரொம்ப பெரிய லைன்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் திரும்பியும் கட் பீடு வந்து டியூப் பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறீங்க.
ஓகேவா. நீங்கள் வந்து இந்த இடத்துல சின்ன பீடு வந்து கொடுத்தா தான் இந்த இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் லாக் ஆகணும் அப்படின்னா கீழேருந்து ஒன் டைம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, இன்னொரு டைம் வந்து உள்ளே கொண்டு போய்க்கோங்க. திரும்பியும் இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் நம்மளுக்கு வந்து டைட் ஆகிடும் கொஞ்சம். ஓகேங்களா. இப்போ டைட் ஆகிடும் இந்த இடம். சின்ன பீடு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா. பெரிய பீடுங்கிறதுனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷேக் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து டியூப் பீடு வந்து இப்படி இங்கிட்ட ஒன்று கொடுங்க. இப்போ நான் லைனாக இருக்கிற இடத்துலலாம் இப்படி கொடுக்க போகிறேன். ஓகேவா. கொடுத்துருப்போமா, கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி பார்ப்போமா. எல்லா டிசைனுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்க வேண்டியது தான். சரியா. இந்த டிசைன் தான் போடணும், இப்படி தான் போடணும், இவங்க இந்த டிசைன் போட்டிருக்காங்க நம்மளும் இந்த டிசைன் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த மாதிரி வேணாலும் டிசைன் ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம். சரியா. எல்லாமே ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா. நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் நீங்களாகவே க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிசைன் போடுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா பேசிக் நான் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரியா. இதை பேஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. சரியா. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நான் டாட்டாக வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டாட்டாக இருக்கிற இடத்துலலாம் ஒரு சீக்வன்ஸ் ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். சரியா. சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸை வந்து இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்படி சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பீடு வந்து ஒன்று எடுத்துக்க போகிறோம். நீடலில் இந்த மாதிரி ஒரு பீடு ஒன்று எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இதில் நான் வந்து இந்த ஹோல்ஸ்லேயே நான் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் வந்து வந்துடும். சரிங்களா. திரும்பியும் நீடில் நம்ம இங்கே அடுத்து இங்கே டாட் இருக்கா, இந்த இடத்துக்கிட்ட இப்படி கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்துட்டு திரும்பியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவரும் ஒரு பீடும் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா. ஒரு ஃப்ளவர் அண்டு ஒரு பீடு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்படி நம்ம கோத்துக்க போகிறோம். சரிங்களா. இப்படி வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த த்ரெட்டு வந்து இங்கே மேலே தெரியும். சரியா. அதனால் இப்படி எடுத்துக்க போகிறோம். சீக்வன்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது மேலே வந்து பீடை வந்து இப்படி போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு அது மேலே இருக்கிற அந்த த்ரெட்டு வந்து தெரியாது. திரும்பியும் இந்த ஃப்ளவரோட ஹோல்ஸ்குள்ளேயே நம்ம திரும்பியும் இன்சர்ட் பண்ணி அடிப்பக்கம் வந்து கொண்டு போயிடுறோம். ஓகேங்களா. இதை வந்து கொஞ்சம் இப்படி நெருக்கியும் போடலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளியும் போட்டுக்கலாம். ஓகேவா. எல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நெருக்கி போகிறதுனாலும் நெருக்கி போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி போகிறதுனாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், அடுத்த ஃப்ளவரை வந்து இங்கே போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு இங்கே இது மாதிரி இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா. இந்த இடம் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். இது அதை விட இந்த இடம் சென்டர் பகுதி இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இங்கே வந்து கார்னர் போக போக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகணும். ஓகேவா. நீங்கள் பொக்கே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. உங்களுக்கு பொக்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கு வந்து சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரியும். எல்லாமே நம்மளுக்கு ரெடிமேடு மெட்டீரியல்ஸ் தான். சரியா. இந்த ரெடிமேடு மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஃப்ளவருக்கு இது சென்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த டாட்க்கு போகலை. சரியா. இந்த டாட்க்கு நான் போகவே இல்லை, நான் இங்கே வந்துடுறேன். சரிங்களா. இன்னொரு டாட் போட்டேன் அப்படின்னா, அதாவது இன்னொரு ஃப்ளவர் போட்டுட்டேன் அப்படின்னா அது எனக்கு வந்து ஓரமாக போயிடுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அந்த பக்கம் ஒரு சைடு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 4 ஃப்ளவரோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இங்கே ஒன்று செட் பண்ணியாச்சு. திரும்பி இங்கே போகிறீங்க. நம்ம இப்போ இதே தான் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். ஓகேவா. இது ஃபுல்லாக இந்த பொக்கே ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாட் வச்சுருக்க இடங்களில் நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் வேறு ஒரு கஷ்டமான விஷயமும் எதுவுமே கிடையாது. சரியா. இந்த டாட் வச்சுருக்க இடத்துல இந்த டிசைன்ஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
பாருங்கள் சிஸ்டர்ஸ், நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடைசியாக கம்ப்ளீட் பண்ணும்போது மேலே இருந்து திரும்பியும் நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணோமோ அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடிப்பக்கமாக கொஞ்சம் திரும்பியும் ஒன் டைம் எடுத்துட்டு இந்த த்ரெட்டை திரும்பி அடிப்பக்கம் கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் முடிச்சு எப்படி போடணுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் முடித்து போட்டுக்கோங்க. சரியா? இடையில வந்து இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் நகர்ந்து போயிருந்திருக்கு, நான் கவனிக்காமல் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இவ்வளோ தான் சிஸ்டர்ஸ். இந்த பொக்கே டிசைன்ஸ் வந்து அவ்வளோதான், ஒன்றுமே நம்ம பண்ணலை. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ட்ராயிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டியூப் பீட் வந்து வச்சுருக்கோம். இங்கேயும் டியூப் பீட் வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் வந்து சுகர் பீட் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வந்து எடுத்துக்கிட்டேன், அந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ண முடியல. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுட்டு இதே பீடில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஒரு டியூப் பீட் நம்ம வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ளவர் வேணுமோ அதை கொடுத்துட்டு அது மேலே குட்டி குட்டியாக பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டோம். சரியா? இவ்வளோ தான் இந்த பொக்கே டிசைன்ஸ். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஹோம்ஒர்க்கை நம்மளோட குரூப்புக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். சரியா? நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ், ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.